கேரளா, ஊட்டி, குன்னூர், இந்த மாதிரி டெல்லி, சென்னை இதுகளெல்லாம் 2025 கடைசிக்குள் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறது. அதாவது 2025 கடைசிக்குள் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கும். அதற்கு மேலும் அழிவுகள் இருக்கிறது. அப்போ வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற பேர் அழிவுகளை முன்கூட்டியே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கேரளாவில் நடந்து கொண்டிருக்கின்ற பேரழிவை ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பே இதை அறிவிச்சிருக்கிறேன். அது ஃபஸ்ட்டு அறிகுறியாக ஐயப்பன் கோயிலில் தண்ணி நின்றுச்சு. அதுபோல் கேரளா வெள்ளத்தால் நிறைய பாதிக்கப்பட்டது. இப்பொழுது அதாவது தென்மேற்கு பருவமழையினால் மிகப்பெரிய பாதிப்பு கேரளாவுக்கு இருக்குது என்று அறிவிச்சிருந்தேன். அது தென்மேற்கு பருவமழை இப்போது வயநாட்டை உலுக்கியிருக்குது, பயங்கரமாக பாதிச்சிருக்குது. நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு, நீர்கள் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 2010 அப்பொழுது உலகத்தில் நடந்து கொண்டிருந்த இந்த கொரோனா என்ற வைரஸ், அது ஆழ்குழி நோயின்னு அறிவித்தேன். அது நடந்திருக்கு. 2000 அதாவது கார்ப்பரேட் கம்பெனி இழுத்து பூட்டப்படும். 2வது இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கும்போது 2020 நிறைய அறிவிச்சிருக்கு. 2020 உலகமே ஜம்பித்து விடும் சொன்னேன். ஜம்பித்து போச்சு. உலகமே இருளாண்டி, அதாவது எல்லாமே இது இருட்டான மாதிரி மக்கள் நிறையா பாதித்தாங்க. அதே இன்னும் வரக்கூடிய இதில் அதாவது கேரளா, ஊட்டி, குன்னூர், இந்த மாதிரி டெல்லி, சென்னை இதுகளெல்லாம் 2025 கடைசிக்குள் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறது. அதாவது 2025 கடைசிக்குள் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கும். அதற்கு மேலும் அழிவுகள் இருக்கிறது.